வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன டெஸ்ட் ஆக்டிவிட்டி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ மாதிரியே எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஸ்டின் கேட்ட ஆன்சர் சொல்லுவோம் இல்லையா? இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் எழுதிடுறேன், ஒயிட் போர்டில் நான் எழுதிடுறேன். அது என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அந்த WH கொஸ்டினை நான் உங்களுக்கு க்ளூவில் சொல்கிறேன், ஓகேவா? தோஸ் ஹூ ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங் இன் டென்சஸ், இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் தம். டென்சஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும், இதுக்கப்புறம் என்ன வேர்ப் வரும், அதை நம்ம எப்படி எந்த ஆர்டரில் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அனௌன்ஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்குமே பேப்பர் புக் எப்படி மேம் பை பண்ணணும், எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அது ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் இருக்கும், பேப்பர் புக்கா இ புக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பேப்பர் புக் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே கிளியராக கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு புக்கை கொரியர் பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கு இ புக் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடியை நீங்கள் கிளியராக கொடுங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கனாலே போதும். தென் செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக் ஸ்டால் இன் கோயம்புத்தூர், சப்னா புக் ஹவுஸ், அங்கே நம்மளுடைய புக் இனிமேல் அவைலபிளாக இருக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆர்எஸ்புரம். ஆர்எஸ்புரம் அப்படிங்கிற மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாகவே அங்கே போய் புக்கை கெட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே அவங்க நம்மளுடைய புக்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? தோஸ் ஹூ ஆர் ஆல் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஹூ நீட்ஸ் புக், ப்ளீஸ் விசிட் தட் ஷாப் டைரக்ட்லி அண்ட் கெட் தட் புக், ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு 15 எக்ஸசைஸை மட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். தோனி ஸ்கோர்ட் செஞ்சுரி. தோனி செஞ்சுரி எடுத்துட்டார். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ணணும். WH கொஸ்டின் நம்ம இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? யார் செஞ்சுரி அடித்தது அப்படி தானே கேட்போம். யார் செஞ்சுரி அடித்தது? அப்போ என்ன வரும்? இப்போ பாருங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ட்ரை பண்ணலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹூ ஸ்கோர்ட் செஞ்சுரி. அப்போ இங்கே பாருங்கள், WH கொஸ்டின் ஹூக்கு பக்கத்தில் நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், V2 verb தான் போடுவோம். பாஸ்ட் டென்ஸில் அதுதான் ரூல். ஹூக்கு மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ், உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டிங் வேர்பும் இடையில வராது. அப்போ ஹூ ஸ்கோர்டு செஞ்சுரி, கரெக்டாக? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தாம்சன் டிஸ்கவர்டு எலக்ட்ரான்ஸ். தாம்சன் டிஸ்கவர்டு எலக்ட்ரான்ஸ். தாம்சன் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு, டிஸ்கவர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன மாதிரி கொஸ்டின் வரும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா க்ளூ என்ன? WH கொஸ்டின் என்ன வரும்? ஹூ, யார் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது, எப்படி வரும்? ஹூ டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்ஸ். டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்ஸ். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், டென்சஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸில் ரூல் என்ன? WH கொஸ்டினுக்கு பக்கத்தில் டைரெக்டாக V2 verb இல்லையா? அடுத்து பாருங்கள். எடிசன் இன்வென்டட் எலக்ட்ரிசிட்டி. தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் எலக்ட்ரிசிட்டி. என்ன வரும்? யார் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சது? ஹூ இன்வென்டட் எலக்ட்ரிசிட்டி, ஓகேவா? இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்கள் பசங்களுக்கும் இதே மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு நம்ம எப்படி இதுக்கு WH கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பசங்களை ட்ரை பண்ண வச்சிங்கன்னா அவங்களும் சம்டைம்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. என்னென்னா அவங்களோட சேர்ந்து உட்காந்து நாமளும் செய்யணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு 15 சென்டென்சஸ் நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ நம்ம 3 பார்த்துட்டோம் இல்லையா? ரிமைனிங் செட் ஆஃப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாண்ட் அ கப் ஆஃப் காஃபி. ஐ வாண்ட் அ கப் ஆஃப் காஃபி. எனக்கு காஃபி வேணும். இதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? உங்களுக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? ஸோ சிம்பிள், அவ்வளோதான். வாட் டு யூ வாண்ட், வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது, கிராமர் இல்லாமல் பேசக்கூடாது. ஸோ வாட் டு யூ வாண்ட், ஓகே.
அடுத்து பாருங்கள், ஐ எம் கோயிங் டு லைப்ரரி. ஐ எம் கோயிங் டு லைப்ரரி. இப்போ இதுக்கு கொஸ்டின் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் வேர்டு வரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீ எங்கே போகிற, நீ எங்கே போகிற. அப்போ எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், WH கொஸ்டின், சப்போர்ட்டிங் verb, சப்ஜெக்ட், வேர்போட ஐஎன்ஜி. அடுத்து பாருங்கள், he lives in டெல்லி. அவர் டெல்லியில் வசிக்கிறார். நம்ம இதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? அவர் எங்கே வசிக்கிறாரு எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். எப்படி? க்ளூ என்ன? என்ன கொஸ்டின் வேர்டு வரும்? வேர். வேர் என்ன வரும்? வேர் டஸ் ஹீ லிவ். வேர் ஹி லிவ் அப்படின்னு கேட்கக்கூடாது. வேர் டஸ் ஹீ லிவ். இந்த இடத்துல லிவ்ஸ் அப்படின்னு வருமா? வராது. ஏன்னா இந்த இடத்துல டஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஆக்சிலரி வேர்ப் இஎஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல லிவ்ஸ் அப்படின்னு வராது. வேர் டஸ் ஹீ லிவ். ஓகே, நான் தான் சொன்னேன் டென்சஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு. அடுத்து பாருங்கள், ஹீ இஸ் வெயிட்டிங் நியர் த பஸ். ஹீ இஸ் வெயிட்டிங் நியர் த பஸ். பஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்து அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் எப்படி கேட்கலாம்? வேர். வேர் இதுக்கு பக்கத்தில் என்ன வரும்? வேர் இஸ் ஹீ வெயிட்டிங் வருமா? வேர் ஹீ இஸ் வெயிட்டிங் வருமா? இந்த இடத்துல தான் நம்ம நிறைய நபர்கள் வந்து தப்பு பண்ணிடுறோம். வேர் இஸ் ஹீ வெயிட்டிங் இதுதான் கரெக்ட். ஓகேவா? வேர் இஸ் ஹீ வெயிட்டிங் தான், வேர் ஹீ இஸ் வெயிட்டிங்னு கேட்கக்கூடாது. WH கொஸ்டின், சப்போர்ட்டிங் வேர்ப், அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட், வேர்போட ஐஎன்ஜி. கிளியரா? ஓகே, இன்னும் கொஞ்சம் இதே மாதிரியே ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஐ கெட் அப் அட் 5 o'clock. நான் வந்துட்டு 5 மணிக்கு வந்துட்டு எழுந்திருப்பேன். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஸோ சிம்பிள். வென் டு யூ கெட் அப், நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்க? வென் டு யூ கெட் அப் இல்லையா? வென் டு யூ கெட் அப். அடுத்து பாருங்கள், ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே. ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் வந்து அவரை சந்தித்தேன். இப்போ எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம்? க்ளூவோடு என்னவா வரும்? வென் இல்லையா? எப்படி கேட்கலாம்? வென் வென் டிட் யூ மீட் ஹிம், நீங்கள் அவரை எப்போ சந்திச்சிங்க? வென் டிட் யூ மெட் ஹிம் வருமா? வென் டிட் யூ மீட் him. When did you meet him? When supporting verb, subject, V1 verb. இது ரொம்ப முக்கியம். subject, V1 verb. ஓகேவா? met கேட்கக்கூடாது. when did you meet him. அதே மாதிரி எஸ்டர்டேக்கு முன்னாடி ஏதாவது ப்ரப்போசிஷன் வருமா? அதுவுமே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதுவும் எதுவும் வராது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், he paid the fees last month. he paid the fees last month. லாஸ்ட் மந்த் வந்துட்டு அவர் ஃபீஸ் பே பண்ணார். என்ன கொஸ்டின் வேர்டு வரும்? க்ளூ என்ன? ஸோ ஆப்வியஸ்லி வென் தான் இல்லையா? அப்போ எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? வென் டிட் ஹீ பே த ஃபீஸ். பெய்டு கிடையாது பே. வென் டிட் ஹீ பே த ஃபீஸ். ஓகேவா? வென் டிட் ஹீ பே த ஃபீஸ். WH கொஸ்டின், சப்போர்ட்டிங் verb, சப்ஜெக்ட், V1 verb. இதுதான் இந்த இடத்துல முக்கியம். லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி ஏதாவது ப்ரப்போசிஷன் வருமா? ஹீ பெய்ட் த ஃபீஸ் ஆன் லாஸ்ட் மந்த் அப்படிலாம் சொல்வோமா? லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் நம்ம எந்த ப்ரப்போசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது வென் டிட் ஹீ பே த ஃபீஸ் இதுதான் கொஸ்டின் ஃபார்ம். ஆன்சர், ஹீ பெய்டு த ஃபீஸ் லாஸ்ட் மந்த். ஆன்சர் சொல்லும் போது ஹீக்கு பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? V2 verb தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், we will go to ஊட்டி இன் மே. சாரி, கொஸ்டின் போட்டேன். we will go to ஊட்டி இன் மே. நாங்கள் மே மாதம் ஊட்டிக்கு போவோம். எப்போ நீங்கள் ஊட்டிக்கு போவீங்க? அப்போ என்ன க்ளூ? கொஸ்டின் வேர்டு என்ன? வென் இல்லையா? வென் வில் யூ கோ டு ஊட்டி. வென் வில் யூ கோ டு ஊட்டி. ஊட்டி அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பர் நவுன், அதனால தான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். மே அப்படிங்கிறதும் ப்ராப்பர் நவுன், அதனால தான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். இதே வி வில் கோ டு ஊட்டி நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ப்ரப்போசிஷன் வருமா? வராது. மே அப்படிங்கிறதுனால தான் இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் எப்போ ஊட்டிக்கு போவீங்க? when will you go to ஊட்டி? இது வரைக்கும் கிளியராக இருக்கா? புரியுதா எல்லாருக்கும்? ஜஸ்ட் இன்னும் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 2 hours. நான் கடந்த 2 மணி நேரமாக இந்த இடத்துல வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இதை நம்ம எப்படி இதுக்கு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? இது ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆஃப் டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? நம்ம இப்போ இதுக்கு எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? ஹவு லாங் எவ்வளவு நேரமாக, எவ்வளவு காலமாக, எவ்வளவு மாதங்களாக, எவ்வளவு நாட்களாக, எல்லாத்துக்குமே நம்ம ஹவு லாங் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? கிளியராக நமக்கு தெரியும் இல்லையா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஹவு லாங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ஹவு லாங் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கொஸ்டின் வேர்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இல்லையா? இப்போ பாருங்கள், ஹவு long have you been waiting here? ஓகேவா? how long have you been waiting here? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. he has 2 children. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? how many children does he has? how many children does he has? அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க? how many children does he has அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்க, I know 2 languages. எனக்கு 2 மொழிகள் தெரியும். உனக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? how many languages do you know? அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? தட்ஸ் இட். அவ்வளோதான். ஒரு 14 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். அதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த 15th ஒன் இந்த வீக்குக்கான டாஸ்க்கு. பிஃபோர் கோயிங் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ, லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா? அதாவது உடனடியாக அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆல் ஆஃப் அ சடன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். all of a sudden he fell down on the ground. all of a sudden he became very serious in the meeting. திடீர்னு ஒரு மீட்டிங்கில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு. திடீர்னு அவர் கிரவுண்டில் விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அப்ரப்ட்லி அப்படிங்கிற vocabulary கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுவுமே கரெக்டு தான். ஓகேவா? இந்த வீடியோக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, my mother cooked food. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் எனக்கு ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். That's it. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button. We'll see you on Monday.